ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களோடு தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஆண்டோடைய வார்த்தை யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி இப்படி சொல்லுகிறது. இன்னைக்கு காலையிலே ஒரு காரியத்தை உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவினாலே பிரகாசிக்க முடியாத அல்லது ஒளியேற்ற முடியாத மனிதன் இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை. இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில் ஒருவேளை இருள் சூழ்ந்த வாழ்க்கையை போல இருக்கலாம். பல காரியங்களினாலே, பல வியாதிகளினாலே, தொல்லைகளினாலே, கஷ்டங்களினாலே மன உளைச்சலோடு நீ காணப்படலாம். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, அவரால் பிரகாசிக்க முடியாத ஒளி இந்த உலகத்திலே இல்லை. உனக்கு ஒளியூட்ட ஆண்டவராலே முடியும். உனக்கு வெளிச்சத்தை கொடுக்க ஆண்டவராலே முடியும். தயவு செய்து மனதில் இதை வைத்துக் கொள்ளுங்கள். என் பிரச்சனையில் எனக்கு வெளிச்சம் கிடைக்குமா? என் வியாதியில் எனக்கு வெளிச்சம் கிடைக்குமா? என் கஷ்டத்தில் எனக்கு வெளிச்சம் கிடைக்குமா என்ற கவலையோடு நீங்கள் இருக்க வேண்டாம். எந்த மனுஷனையும், அதான் ரொம்ப அழகாக சொல்லுது, எந்த மனுஷன்னா கைவிடப்பட்டவங்க, மன நொந்து போன, இனி வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்கிற மனுஷனுக்கு கூட ஆண்டவரால் ஒளிவிட்ட முடியும். ஒரு பெண்ணை கையும் களவுமாக விபச்சாரத்தில் பிடிச்சி அவளை கொல்ல வந்திருக்காங்க. இப்போ அவளை கொல்லணும், அவ்வளோதான். அவங்க அவளை கையும் களவுமாக பிடிச்சதுக்கு கல்லறிந்து கொல்ல வேண்டும். அப்போ ஜட்மெண்ட் இஸ் கிவன். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டாச்சு. மோசே பிரமாணத்தின்படி விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டால் கல்லறிந்து கொல்ல வேண்டும். அதுதான் தீர்ப்பு. அந்த தீர்ப்பை நிறைவேற்றி வந்தப்ப நினைச்சுவாங்க இயேசுனிடத்தை கொண்டு வராங்க. இப்போ தீர்ப்பு கொடுக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் செய்யல. ஏற்கனவே அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க, அவளை கொல்றோம் அப்படின்னு சொல்லி. இவர் எஸ் சொல்லணும், அவ்வளோதான். அவள் தான் நினச்சிட்டு வந்திருப்பா. அவர் நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக கிரியை செய்கிறது கிடையாதே. தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றி தான் இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் அந்த இடத்துல கூட ஆண்டவர் ஒளியை சொல்கிறார். என்ன ஒளி? உங்களிலே பாவம் செய்யாதவன் இந்த பெண்ணை முதலாவது கல்லறிந்து கொல்ல கடவன் என்று சொன்னார். அவ்வளோதான், எல்லாரும் போயிட்டாங்க. அவன் நினைச்சு கூட பார்க்கல இந்த மரண தீர்ப்பு எனக்கு ஒரு ஒளியை கொண்டு வரும் என்று. ஒருவேளை உன் வாழ்க்கையில கூட இனி முற்படவே முடியாதுன்னு ஒரு மரண தீர்ப்பை இந்த உலகம் உனக்கு கொடுத்துருக்கலாம். இந்த வேளையில கூட கர்த்தர் சொல்றாரு, இந்த இக்கட்டான இந்த கடைசி தீர்ப்புல கூட உனக்கு ஒளி ஊட்ட என்னால முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 38 வருஷமா படுத்த படுக்கையா பெதஸ்தா குளத்தண்டையில ஒரு மனுஷன் படுத்திருக்கிறான். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம், 38 வருஷம். இனி என் வாழ்க்கையில் விமோச்சனமே கிடையாது என்கிற அந்த மனுஷன்தான் ஆண்டவர் சந்தித்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று அவனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்க. இதான் வெளிச்சம் கொடுக்கிறாரு. அவனுக்கு ஆச்சரியம். மக்கள் எல்லாம் கேட்கறாங்க, எப்பா எப்படி ஆகும்? ஆண்டவரால முடியாதுன்னு கைவிடப்பட்ட வியாதியாக இருக்கிற உனக்கு ஒரு ஒளியை கொடுக்க முடியும். அது எந்த வியாதினாலும் சரி. நீ எனக்கு வியாதி 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 வியாதின்னு சொல்றீன்னா உன் பக்கத்தில் இருக்க அந்த ஒளியை நீ புறக்கணிக்கிற. வேதவசனம் சொல்கிறது, இந்த உலகத்துல இயேசு வந்த பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார். இருள் உண்டாக்குறது என்னது? உன் வியாதி, உன் வியாதி, உன் வியாதி. ஆண்டவர் அந்த இடத்துல கூட ஒரு ஒளியை ஊட்டுகிறார் அல்லவா? எத்தனை அற்புதம் பாருங்கள், எத்தனை அற்புதம் பாருங்கள். நீ வியாதியை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, உனக்கு ஒளியூட்ட கர்த்தர் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. இயேசு சிலுவையிலே நோய்களை சுமந்தது உண்மையானால் நீ பலவீனமாயிருக்க வேண்டிய அவசியமில்லை. இயேசுவின் நாமத்தால் உனக்கு விடுதலை உண்டு. மூன்றாவது, ஒவ்வொரு நாளும் கல்லறையிலே போய் அழுது கொண்டிருந்த மரியாள், வேதவசனம் ரொம்ப அழகா சொல்லுது. அவ எந்திரிச்சு போனோன்னு அழ போறான்னு நினைக்கணும். லாசரு மரித்து போனான். கல்லறையில் வைத்து அழுது 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 அழுது. ஆனால் அந்த கல்லறைக்கு கூட ஒளிவூட்ட என் ஆண்டவராக இயேசுவால முடியும். 4 நாள் அங்கே வருகிறாரு. நாரி போயிருக்கும்னு சொல்லி டிக்ளேர் பண்ண அவங்க வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்றாரு, நீ நாரி போயிட்டுன்னு சொல்றியா? அதில் நான் ஒளிவூட்டுகிறேன் என்று நாரி போன அந்த லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, ரொம்ப டைம் ஆயிடுச்சுல,
நாரி போயிட்டுன்னு நினைக்கிறியா? என் வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஆல்மோஸ்ட் டெட், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் உனக்கு நல்ல செய்தி சொல்றேன். எங்க செத்து போச்சுன்னு நினைக்கிறோம், அங்கே ஒரு உயிர் வருகிறது. எங்க நாடி நரம்பு அறுத்து போச்சு சொல்றியோ, அங்கே ஒரு உயிர் வருகிறது. இது இனி நடக்காது என்று சொல்கிறாய், அதிலே ஒரு உயிரூட்டம் வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உலகத்தில் வந்து எந்த மனுஷன் பிரகாசிக்கிற ஒளி உன் வாழ்க்கையிலும் அந்த ஒளி ஏற்றுவார். கவலைப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவினால் பிரகாசிக்க பண்ண முடியாத மனுஷன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. உன்னை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். எழும்பு, 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 எழும்பு. இயேசு உன்னை பிரகாசிக்க அழைக்கிறார், ஒளி கொடுக்க அரும்புகிறார். தாவீது சொல்கிறான், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படுவேன்? பக்தனாய் யோபு சொல்கிறான், நான் இருளிலே உட்கார்ந்து இருந்தேன், அவர் தீபம் மேல் உதித்தது, அவர் அருண வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன். பிரைஸ் தி லார்ட். விழுந்து போன நிலைமையில் இருந்த ஒரு மனிதன் அழகாக மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், என் சத்துருவை என் நிமித்தம் சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன், அவர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். இன்றைக்கு அந்த வெளிச்சம் உன் பக்கத்தில் உண்டு. உனக்கு உயிரூட்ட, உன்னை பிழைக்க வைக்க, உன்னை வாழ வைக்க அந்த கர்த்தரிடத்தில் உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயா? இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையும். ஆமேன், ஆமேன்.